சேனல் விஎஸ்எம் சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து கார வடை செய்ய டீ கடை ஸ்டைலில் கார வடை செய்ய போகிறோங்க. அதுக்காக நம்ம என்ன பருப்பு எடுத்துருக்குறோன்னா பட்டாணி பருப்பு. நீங்கள் பட்டாணி பருப்பு கார வடை டீ கடையில் இந்த மாதிரி இதுதான் செய்வாங்க. இதுதான் வாசனையாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால தான் டீ கடை கார வடைலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நாம் வந்து இந்த பட்டாணி பருப்புன்னு கேட்டால் பெரிய பெரிய மளிகை ஸ்டோர்லலாம் கிடைக்காது, சாதாரண கடையிலலாம் கிடைக்கவே கிடைக்காது. இந்த பட்டாணி பருப்புக்காகவும் கடலை பருப்புக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கும் பாருங்கள். இப்போது இது வந்து 1 கப்பு எடுத்துருக்குறேன். பட்டாணி பருப்பு 1 கப்பு எடுத்துருக்குறேன் கார வடை செய்கிறதுக்காக. இப்போ இதில் வந்து இதே கப்பில் நீங்கள் பாருங்கள் 1/4 கப்பு, ஏன்னா இதில் இருக்கக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் 1/4 கப்பு. இதில் 1 கப்பு பட்டாணி பருப்பு, 1/4 கப்பு உளுந்து எடுத்துருக்குறேன். இதை வந்து நல்லா 3 மணி நேரம் ஊறணுங்க. 3 மணி நேரம் ஊறிடுதுன்னா நம்ம கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சு அப்புறமா அரைச்சி அதுக்கு என்னென்ன சேர்க்கணுன்றதை அப்புறம் நான் சொல்கிறேன். ஊறிடுதுங்க, ஒரு 3-3.5 மணி நேரத்துக்கு மேலே ஊறிடுது. இந்த உளுந்தும் பட்டாணி பயிரும் இது கடலை பருப்பு மாதிரியே தான் இருக்கும் அந்த பட்டாணி பயிர். ஆனால் இப்போது நம்ம வந்து மிக்சியில் போட்டாக்கா அவ்வளோவா நல்லா மையாது. அதனால் நான் வந்து கிரைண்டரில் போடுறேன். இப்போது ஆன் பண்ணிக்கலாம். தண்ணியே இருக்கக்கூடாது, தண்ணி இல்லாதவே போடணும். தண்ணி விட்டு மை வைக்கணும். தேவைப்பட்டால் தெளிச்சிக்கலாம் தண்ணி. இப்போ பாருங்க, நல்லா மஞ்சள் போடும். இது மாதிரி மாவு வந்து மத்தியாது. இப்போ நல்லா அரைச்சி வந்துட்டேங்க. இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டேன் நான். ஏன்னா மாவில் உப்பு போட்டு அரைச்சா தான் அதில் எல்லாமே ஒன்று சேரும். நம்ம இது மேலே உப்பு போட்டு பேசியும் போது சரியாக பேசி இல்லைன்னா திட்டாக இருக்கும். அதனால தான் நான் பருப்பு கூட போட்டுட்டேன் உப்பை. இப்போது சின்ன வெங்காயம் ஒரு 30 வெங்காயம் எடுத்து உரித்து அரிஞ்சு வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இப்போ பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா, இப்போ இஞ்சி நல்லா சிறு துண்டாக அரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு கொஞ்சமாக பெரிய ஜீரகம் போட்டுக்கலாம். டீ கடை போண்டா நல்லா சுவையாகவும் வாசனையாகவும் இருக்கும். நம்ம மாவுன்றதுனால பிள்ளைங்களுக்கு நம்ம கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போது கறிவேப்பிலை, இப்போ புதினா மல்லி அரிஞ்சு வச்சுருக்கிறேன். புதினா மல்லியும் போட்டுக்கலாம். இப்போ அது கூட கொஞ்சம் கிறிஸ்பியாக வர்றதுக்காக அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 50 கிராம் போட்டுக்கலாம். நம்ம வடையாக தட்ட வேணாம், அப்படியே போண்டா மாதிரியே போட்டுக்கலாம். மாவு கரெக்டான பதத்துக்கு வந்துட்டுறாங்க. கொஞ்சமாக மாவு அரிசி மாவு போட்டால் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் வடை, அது போண்டா. நீங்களும் அதே மாதிரி
கிரைண்டரில் ஆட்டுற மாதிரினா கிரைண்டரில் ஆட்டினா தான் மாவு மாவாக இருக்கும். நீங்கள் மிக்சிலாம் ஆட்டாதீங்க, பருப்பு சரியாக மையாது. இப்போ எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் காயுது. இப்போ நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டு பார்க்குறேன், இன்னும் கொஞ்சம் காயணும். இப்போ பாருங்கள், அப்படியே விட்டு வேண்டியதான். நம்ம உருட்ட வேணாம், உருட்டினோம்னா அழுத்தமாக ஆகிடும். அப்படியே வேகட்டும். இருந்தால் தான் நம்ம திருப்பி போடுறது. நான் வடை தேவையில்லை. உருட்டும் போது நல்லா அழுத்தமாக உருட்டாதீங்க, அப்படியே எடுத்து போடுங்க. அப்படியே உருண்டையாக வருதா, அப்படியே எடுத்து போடுங்க. அழுத்தமாக ஊட்டினீங்கன்னா அது அப்படியே ஒரு மாதிரியாக இருட்டிட்டா இருக்கும். இப்போ நல்லா செவந்து போச்சு பாருங்க, நல்லா செவந்து போச்சு. அப்படியே எடுக்க வேண்டியதான். கொஞ்சம் நேரம் செவரட்டும். பாருங்க, இப்போ எண்ணெய் வடிகிறதுக்கு இதில் வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். டீ கடை போண்டா செய்து ரெடியாக இருக்குதுங்க. நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. நல்லா மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குது. இதே மாதிரி தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். உள்ளே சாஃப்டாக இருக்கும், மேலே கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி தான் செய்யணும். ஆனால் இது மாதிரி தான் டீ கடையிலையும் இருக்கும். வாங்கும்போது நம்ம பார்த்தோம்னா இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதே மாதிரி செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.